ஹே காய்ஸ், இந்த எதிகல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி மொபைல் கேமராவை எப்படி லைவா ஹேக் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டே ரைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கேமரால நான் என்னென்ன ஆக்சஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லிடுறேன். நம்மளால வீடியோ ஆக்சஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் போட்டோஸையும் நம்மளால எடுத்துக்க முடியும், பிளஸ் அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸையும் நம்மளால தெளிவாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் நமக்கு கிடைச்சிரும். இதுக்காக நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண போறோம்னா, பைத்தான் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண போறோம். அது என்ன ஸ்கிரிப்ட், அதை எப்படி ரைட் பண்ணணுங்கிறத ஃபுல்லா டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இதை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணுவானா. இப்ப நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுவோம், அப்பதான் வந்து உங்களுக்கு இன்னும் டீடைலா புரியும். நான் டர்மினலை இங்க வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டூல் தேவைப்படுது, அதோட இன்ஸ்டாலேஷன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக நான் வந்து டர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+ கொடுத்து ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டூலோட இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிச்சிடலாம். இந்த லிங்கை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு வந்து நேராக டர்மினல் வந்துட்டு git clone டைப் பண்ணுங்க. git clone டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் வித்து அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. இதில் நான் என்ன சொல்லிக்கணும், git cloneங்கிறது வந்து இந்த வெப்சைட்குள்ள போகும், இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து தரும். இந்த ஃபைல்குள்ள என்ன இருக்குன்னா, நமக்கான டூலும் அந்த டூல் ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸும் இருக்கும். ஸோ இந்த யூஆர்எல் வந்து நீங்க கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வரும். நீங்க எதாவது மாற்றி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வராது. ஸோ இதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டனால நான் வந்து என்டர் பண்ண போறது கிடையாது. ஸோ இதை நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோல்டருக்குள்ள போறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்றோம். இங்க சிடிங்கிறது என்னன்னா சேஞ்ச் டைரக்டரி. டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் நம்ம வந்து டைரக்டரின்னு சொல்லுவோம். அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், ஏன்னா வந்து இந்த டைரக்டரிக்குள்ள மாத்து, இந்த ஃபோல்டருக்குள்ள என்ன கொண்டு போ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுவும் வந்து என்ன இந்த இடத்துல கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுப்போம். எல்எஸ் கமெண்ட் எதுக்காக கொடுக்குறோம்னா, இதுல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்காக. என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இல்லைன்னா டூல வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க, கரெக்டா ஒர்க் ஆயிரும். இப்போ இதுல வந்து உங்களுக்கு இந்த ஃபைல் இருக்காது, அதுக்கப்புறம் இந்த ஃபைல் இருக்காது. இது ரெண்டுமே நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணது. நமக்கு வந்து இப்போ இந்த ஏபிகே ஃபைல் தேவைப்படாது, ஆனா இந்த ஃபைல் தேவைப்படும். அது என்னங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் போக சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து எனக்கு கிரீன் கலர்ல இருக்கும், உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் இருக்கும். ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எப்பவுமே இன்ஸ்டால் ஆனதும் இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா தான் இருக்கும். இதோட பர்மிஷன் வந்து எக்ஸிக்யூட்டிபிளுக்கு மாத்தினா தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதை எப்படி பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்றேன். chmod கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு நிமிஷம் chmod கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை எரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு பாத்தீங்களா இந்த ஃபைல், இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருங்க. இதை ஏன் நான் காப்பி பேஸ்ட் பண்ண சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து அப்படியே டிட்டோ நான் என்ன பண்றேனோ அதை ஃபாலோ பண்றீங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது கேப்ஸ் ஸ்மால்லாம் நீங்க செக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த இடத்துல கேப் ஸ்மால் மாறினாலும் இது வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. அதனால தான் வந்து உங்களை நான் காப்பி பேஸ்ட் பண்ண சொல்றேன். இதை கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்றதுனால திரும்ப நான் சேஞ்ச் பண்ண போறதுல எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து இதை செக் பண்றதுக்கு திரும்ப ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுங்க. கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர் உங்களுக்கு வந்து செட்டப் ஆயிருக்கும். இப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டூல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதை எப்படி ரன் பண்ணணும்னா, பேஷ் கமெண்ட் வழியா தான் ரன் பண்ண முடியும். ஏன் இதை வந்து நான் பேஷ் கமெண்ட் வழியா தான் ரன் பண்ண முடியும்னா, இது .sh இருக்கு, ஷெல் ஸ்கிரிப்டிங் வழியா ரைட் பண்ணிருக்கு. ஸோ இதை நீங்க ரன் பண்ணணும்னா இந்த இடத்துல முன்னாடி பேஷ் கமெண்ட் கொடுத்து தான் நீங்க ரன் பண்ற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனர் வரும். வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியும். ஆனா இதுல வந்து கேமராங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கவே இருக்காது. அது எந்த இடத்துல இருக்கும்னா, இந்த இடத்துல 3 இருக்கு பாத்தீங்களா, 33 இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் இருக்கும். இதை நீங்க வந்து எப்படி செட் பண்ணணும்னா 33 கொடுத்து என்டர் பண்ணுங்க. இது ஏன் எனக்கு வந்து 33 கஸ்டம்னு காட்டுது, அப்ப எப்படி இதுல நான் கேமரா இருக்குன்னா, நான் அதுல தான் வந்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அதனாலதான் வந்து எனக்கு இந்த இடத்துல நான் 33 ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கேன். இங்க நீங்க என்ன கொடுக்கணும்னா கேம்னு கொடுங்க. கேம்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இதுக்கும் கேம்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இந்த இதுக்குமே கேம் தான். எல்லாத்துக்குமே நீங்க வந்து கேம் தான் நீங்க கொடுக்கணும், மாத்தி கொடுத்துடக்கூடாது. இதுக்கும் வந்து அதே தான். இங்க லாகினுக்குமே அதே தான். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல எல்லாமே செட்டப் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து லோக்கல் அதாவது உங்க சிஸ்டமே சர்வரா மாத்திக்கிறீங்களா அப்படின்னு கேக்குது. ஏன்னா உங்க சிஸ்டம் வழியா கனெக்ஷன் எடுக்கிறோம். நம்ம வந்து இப்போ இந்த கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகி மொபைலுக்கு அனுப்புனதும் நமக்கு வந்து கேமரா ஆக்சஸ் எடுத்துரும். எடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தெரியாது. அந்த கியூஆர் வந்து ஆக்சஸ் எடுத்து வச்சுக்கும். அந்த ஆக்சஸ் வந்து நம்மளோட ஹோஸ்ட் கொடுத்தோம்னா தான் நம்மளோட சிஸ்டம்க்கு ரிசீவ் ஆகும். இப்போ எப்படி அந்த ஆக்சஸ் எடுக்குது, அந்த கியூஆர் குள்ள நான் என்ன அட்டாச் பண்ணிருக்கேங்கிற அந்த ஸ்கிரிப்டை ஷோ பண்ணிடுறேன். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நமக்கான ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கனெக்ஷன் எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இதுல வந்து நம்பர் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இதுல வந்து போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணுவோம்னா அதே 55 யூஸ் பண்ணிக்கோங்க, மாத்தி கொடுக்க வேணாம். அதே மாதிரி இங்கேயும் அதே தான் கேட்கும். திரும்ப அதே 55 கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கியூஆர் வர ஆரம்பிச்சிடும். வெயிட் பண்ணுங்க.
இது ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா கியூஆர் வந்து கட் ஆயிரும். நிறைய பேர் வந்து அதான் கமெண்ட் பண்றீங்க கியூஆர் வரலன்னு. ஓகே, இப்போ எனக்கு கியூஆர் வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து மொபைல்ல ஸ்கேன் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல மொபைல்ல ஸ்கேன் பண்ணதுமே எனக்கு இந்த இடத்துல மொபைலோட ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. கியூஆர் வந்து நான் ஸ்கேன் பண்ணது எனக்கு கேமரா ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. இதுல வந்து என்னால வீடியோ ஆக்சஸ் பண்ண முடியும், போட்டோ ஆக்சஸ் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். கைஸ், இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், null_cy. இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட் இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்க டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி எத்திக்கலா இருக்கீங்க, இன்னும் நான் டீப்பா கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு, பென்டெஸ்டல் ஒன்று. அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ரைட் பண்றதுங்கிறத நான் அதுல போஸ்ட் பண்றேன். நீங்க அதுல பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.